ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 607. இந்த 607க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு வந்து ஃபுல் மீனிங் வந்துருக்குதுங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம். வீடியோ கொடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டும் போட்டிருக்கோம் யூடியூப்பில். இங்கே பாருங்கள், நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4, 7 சப்போர்ட் 2 வந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து பிசி போர்டில் வந்து என்ன வந்திருந்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது 07 வந்துருக்குது பிசி போர்டு. அதேமாதிரி ஏசி போர்ட்லேயும் பாருங்கள் 67 பாஸ் ஆகிருக்குதுங்க. 07 அதே மாதிரி 67ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது 100% உள்ளே வருதுங்க. தொடர்ந்து 3 நாளாக பெண்டிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து கேமாக பார்த்து ஆடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரா வந்து 607. அதே மாதிரி சண்டே ரிசல்ட் வந்து 247. அதை வச்சு தான் வரும்னு சொல்லிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் உள்ள அப்படி நேரடியாக பாஸ் ஆகுது. அதே மாதிரி நேற்று எப்படி பாஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 748ங்களா. அப்போ இந்த 7க்கு வந்து எப்படி நேற்று உள்ளே பாஸ் ஆகிருக்குன்னா 7க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். 7க்கு ஆப்போசிட் நம்பர் நான் ஆல்ரெடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன் பாருங்கள். 7க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா 0. அதே மாதிரி 4க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 7. அதே மாதிரி 8க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னா 2ங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 07ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் அப்படியே பாஸ் ஆகிருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசிக்கும் கொடுத்துருந்தோம். அது மாதிரி தான் நம்ம வந்து ரிசல்ட் வருதுங்க. ஆப்போசிட் நம்பர் இது வந்து பவர் நம்பர் வரல, அது நேரடி நம்பர் வரல, ஆப்போசிட் நம்பர் வச்சு தான் வந்துருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பெண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் வந்து இப்போ 23 நாள் பெண்டிங் இருக்குது. 4ஆம் நம்பர் 21 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து 11 நாள் பெண்டிங். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 7. அதே மாதிரி வந்து 3, 2. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எது அப்படின்னா 4ஆம் நம்பர் 32 நாள் பெண்டிங் காட்டுதுங்க. அதே மாதிரி 0 வந்து 18 நாள் பெண்டிங் காட்டுது, ஓகேங்களா. அதே மாதிரி 9 13 நாள் காட்டுது. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேதியும் கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு ரிசல்ட்டில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேதி 9ஐயும் கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி மண்டே வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து 7 வந்துச்சு. 7/7/25. அப்போ பார்த்திங்கன்னா மண்டே ரிசல்ட்டு பாருங்கள், ஏ போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கும். அதனால் 1 மணி ஷோவும் அதேமாதிரி 6 மணி ஷோவும் வந்து பார்த்திங்கன்னா 7 உள்ளே பாஸ் ஆகிருக்கும். வேணால் பாருங்கள், தேதி டேட்டை வச்சும் வரும். அதனால் வந்து டேட்டை வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏ போர்டு பி போர்டு வந்து பெண்டிங் லிஸ்ட் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் நம்பர் பவர் நம்பர் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 9. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 2. பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்சி போர்டு வந்து 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 37, 93, 5, 73, 74, 32, 23, 43. பார்த்தீங்கன்னா 30, 52, 39, 27, ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 12 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இப்போ நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 607ங்களா. 607க்கு வந்து பார்த்திங்கன்னா 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5, 7க்கு பவர் 2. இது வந்து பவர் வச்சிடக்கூடிய நம்பர் 152, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர் 6 வந்தால் என்ன ஆப்போசிட் நம்பர் வரும் அப்படின்னா 9. அதே மாதிரி 0 வந்தால் 3, 7க்கு ஆப்போசிட் நம்பர் 0. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர், ஓகேங்களா. பவர் வச்சு வரலைன்னா ஆப்போசிட்டாக வச்சு வரும். அதே மாதிரி நேரடி நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து அப்படி தான் வந்துருந்துச்சு. நேரடி நம்பராக தான் வந்துருந்துச்சு பாருங்கள். 6க்கு நேரடி நம்பர் என்ன அப்படின்னா 3, 0க்கு நேரடி நம்பர் 7, 7க்கு நேரடி நம்பர் 4. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 374ங்கிறது நேரடி நம்பர். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள்ஸில் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருப்பேன் பார்த்து இந்த நம்பர் வந்து டபுள்ஸில் பார்த்து அடிக்குங்க, ஓகேங்களா. இப்போ பவர் வச்சு 152,
ஆப்போசிட் 930, நேரடி நம்பர் 374. இந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிசி வந்து அதில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 932, 934, 372, 334 டபுள்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 6, சப்போர்ட்டுக்கு 1. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆர்மி ஷோ பார்த்தோம். ஆர்மி ஷோவை பொறுத்த வரைக்கும் நேற்று ட்ரா வந்து 140, 3 மணி ட்ராவில் வந்தது நம்பர் அப்படியே வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இல்லைங்க. இங்கே வந்து சண்டே ரிசல்ட் என்ன வந்திருக்குது 065, அதை வச்சு தான் வீக் வருது. அதே மாதிரி பாருங்கள் டி போர்டில் பாருங்கள் 5 பவர் 0 ஓகேங்களா, 5 வந்து பவர் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டி போர்டில் 0 இருக்குது. அப்போ 5 உள்ளே வரலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 140 எப்படி வந்துங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்து இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று வந்து முதல் நாள் ரிசல்ட் வந்து 734. அந்த 734 வச்சு தான் நேற்று ரிசல்ட்டு 140 வச்சு பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். 7க்கு நேரடி நம்பர் என்னென்னா 4. அதே 3க்கு வந்து நேரடி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. 4க்கு நேரடி நம்பர் என்னன்னா 1. பார்த்தீங்கன்னா நேற்று பிசி போர்டில் ஏபி போர்டில் 40 பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அதனால் வந்து 3 மணி ரிசல்ட் வச்சு கொடுத்துட்டாங்கன்னு கிடையாதுங்க, நேரடி நம்பராக வந்திருக்கு அதனால் 140ங்கிறது இப்போ வந்திருக்கு ஓகேங்களா. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம். பாருங்கள் நம்ம வந்து ஏபிபிசி ஏசி ஆளில் கொடுத்துருந்தேன் பாருங்கள். இப்போ முதல் இடத்தேனே நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா 40ங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 40ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பிசி போர்டில் 40 பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிசிலையும் பாருங்கள் 40 வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நம்ம வந்து 240, 230 கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. வந்து நான் நேற்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் 4 கொடுத்தேன், 4 ஆல் போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அதனால் வந்து நேரடியாக தான் நம்பர் வந்திருக்கு, அதை விட 3 மணி ரிசல்ட் வச்சு வரலைங்க ஓகேங்களா. அதனால் இப்போ நம்ம வந்து பவர், ஆப்போசிட், நேரடி நம்பர் 3ஐயும் கன்சிடர் பண்ணி தான் ஆடணும். டேட்டையும் பார்க்கணும், டேட் வச்சியும் உள்ள ஒரு நம்பர். அதே மாதிரி பாருங்கள் நம்ம வந்து வீக்லி சார்ட் சொல்லியிருக்கோம். வீக்லி சார்ட்டில் 065 பார்த்தீங்கன்னா அந்த 0 வந்து அப்படியே பாஸ் ஆகுது. 6க்கு பவர் என்ன அப்படின்னா 1 பாஸ் ஆகிருக்குதுங்க சரிங்களா. அதனால் வந்து வீக்லி எண்டில் சண்டே வரக்கூடிய ரிசல்ட் வச்சு தான் உள்ளே வரும் ஓகேங்களா. அந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். அதே மாதிரி நேற்று வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் முதல் நாள் வந்த ரிசல்ட் 734க்கு ஆப்போசிட் நம்பர் தான் வந்திருக்கு ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஏ போர்டை பொறுத்த 8, 2, பி போர்டில் 1, 5ங்க. இருந்தாலும் என்ன செய்யணும்னா பி போர்டில் 0 வந்து வந்தால் வரும். ஆனால் சப்போர்ட்டுக்கு 0 நான் வந்து அதை வச்சு நம்ம 2 டிஜிட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 6. அதேமாதிரி 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 7, 6, 3 வரதுக்கான வாய்ப்பு. அதனால் 3ஐயும் வச்சு நம்ம நம்பரை கொடுத்துருக்கோம். ஏபி பிசி ஏசி 2 டிஜிட் கொடுத்துருக்கோம். 81, 69, 25, 17, 56, 03, 85, 21. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு தான் கொடுத்துருக்கோம் 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும். 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 20, 95, 65, 71. பாருங்கள் நேற்று வந்து ரிசல்ட் 140. 1க்கு பவர் என்ன அப்படின்னா 6. அதே மாதிரி 4க்கு பவர் 9, 0 பவர் 5 ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்போசிட் நம்பர் 1 வந்துச்சுன்னா ஆப்போசிட் நம்பர் 4, 4 வந்துச்சுன்னா ஆப்போசிட் நம்பர் 7, 0 வந்து ஆப்போசிட் நம்பர் 3. சரி பவர் ஆப்போசிட் வரல அப்படின்னா நேரடி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்துச்சுன்னா நேரடி நம்பர் 8 வருங்க. அதே மாதிரி 1 வந்தால் இது 4 வந்தால் 1ங்க, 4 வந்தால் 1. அதே மாதிரி 0 வந்தால் 7. அப்போ இதை பார்த்துங்க, பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் 695. அதே மாதிரி ஆப்போசிட் நம்பர் நேற்று ரிசல்ட் ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா 473. நேரடி நம்பர் அப்படின்னா 817. இதுக்குள்ளே தாங்க நான் வரப்போகுது நம்ம ரிசல்ட்டு. பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேற்று ரிசல்ட் வச்சு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். இது அது இல்லாமல் நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். 256, 857. நம்ம பி போர்டில் என்ன சொன்னோம் அப்படின்னா 0 வச்சு 0 வந்தால் அப்படின்னா வந்தால் 203, 216 ஓகேங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 5 சப்போர்ட்டுக்கு என்ன அப்படின்னா 0 கொடுக்குறோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம 8 மணி ட்ரா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 836. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு போர்டு தான் வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா பவர் உள்ள ஆப்போசிட் உள்ள நேரடி நம்பரை மட்டும் தான் நேற்று கொடுத்தது நம்மளுக்கு வந்துருந்துச்சு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து நேரடி நம்பர் 8 கொடுத்துருந்தா அது வந்துருச்சு. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே வரல. ஓகேங்களா? இப்போ இந்த வாரம் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா போன வீக் பாருங்கள் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் அப்படியே பாஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து உள்ளே வரும் மாட்டுக்கு. அதனால் நேற்று ரிசல்ட் அப்புறம் வந்திருக்கு. பாருங்கள் நேற்று வந்ததுக்கான காரணங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சண்டே ரிசல்ட்டை கன்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். 4-5 கணக்கில் வச்சுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி அதுதான் உள்ளே வரும்னு சொன்னோம். பவர் வரல, ஆப்போசிட்டும் வரல, நேரடி நம்பர். இப்போ நேற்று எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். போன வாரம் வந்த ரிசல்ட்டு பாருங்கள் 834. அதை அப்படியே வந்து இறக்கிட்டாங்க. அப்படியே வந்து 83 அப்படியே வந்து ஏபியிலும் வந்திருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரிசல்ட்டு போன வாரம் ரிசல்ட்டு 2 டிஜிட் நம்பரையும் கொஞ்சம் நம்ம வந்து என்ன செய்யணும் 2 டிஜிட் கொண்டாந்துக்கணும். அதை மாற்றியும் வரும். அதனால் அதையும் பாருங்கள். 2 டிஜிட் நம்பர் போன வீக்கில் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் 5, 3. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 0, 8. சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1, 9. டிஜிட் பொறுத்த வரைக்கும் 01, 81, 89, 50, 38, 09, 58, 30. பார்த்திங்கன்னா 98. அதே மாதிரி வந்து போன வாரம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 733 இருக்குது. அதனால் 33 நம்ம எடுத்துக்கலாம். நேற்று ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 836. அதுக்கு வந்து 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 8, 6க்கு பவர் 1ங்க. இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் 381. அதுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்திங்கன்னா 8க்கு ஆப்போசிட் நம்பர் 6, 3க்கு ஆப்போசிட் நம்பர் 1, 6க்கு ஆப்போசிட் நம்பர் 4. ஓகேங்களா? அதே மாதிரி நேரடியாக வந்தால் 8 வந்தால் 5ங்க, 3 வந்தால் 0, 6 வந்தால் 1. இது வந்து பார்த்திங்கன்னா இது நேரடியாக வரக்கூடிய நம்பர். அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே நம்பர் தான் பாஸ் ஆகிருந்துச்சு. 8ங்கிற நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரடி நம்பரில் பாஸ் ஆச்சு. மீதி 2 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வீக்கில் என்ன வந்துச்சோ அந்த நம்பர் வந்து 83 உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் 733 இருக்குது. அதனால் 733னால நமக்கு வந்து டபுள்ஸ் வரலாம். அப்படின்னால ஒரு நம்பர் இதை எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 509, 389, 085. அதில் 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் மொத்தம் 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கேஸிங் என்னென்னா 3, 4. அதே மாதிரி வந்து நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாருங்கள் முதல் நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 5க்கு பவர் 0 வந்துருக்குது. ஓகேங்களா? சண்டே ரிசல்ட்டு 455. அதனால் வந்து 6க்கு பவர் என்ன பண்ணால் 1 வரலாம். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சி போர்டில் 1 வரப்போகுதுங்க. அப்போ ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து 3, 4 கொடுக்குறோம். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு 1ங்க. சி போர்டில் 1 வரப்போகுதுங்க. அதனால் 1 கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணும்னா 73 391 63 702 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்கள் எல்லா டேட்லையும் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து வின்னிங்கை நான் வந்து அடுத்த அரை மணி நேரத்தில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, நேரடி கம்பெனினால அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்பி போடலாங்க. அதேமாதிரி கமிஷன்லாம் பிடித்தான் செய்ய மாட்டாங்க. ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நம்பி வாங்க, நம்பி போடுங்க, வின்னிங் எடுங்க.